அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களை இன்றைக்கி நாகூர் ஆண்டவர் சாகுல் ஹமீது வலியுல்லா அவங்களுடைய பாடல். என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரையே சுலைகா பேபி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. நாகூர் சாகுல் ஹமீது வலியுல்லா அவங்களுடைய வரலாறு சொல்லிவிட்டு அப்புறமா பாடல் பாடுறேன். இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, வலியுல்லாக்கள் பாடல்களை பாடுங்க. ஏற்கனவே வல்ல ரஹ்மானையும் கண்மணி நாயகத்தையும் படிச்சிருக்கீங்க, அப்புறம் பாத்திமா நாயகம் படிச்சிங்க, அலி ரலி எல்லாம் படிச்சிங்க, ஹசனார் ராலி எல்லாமார்களை படிச்சிங்க. அதே மாதிரி இந்த வலியுல்லாமார்களையும் படிங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 1000 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அதனால் வலியுல்லாக்களை பற்றி பாடலாம் அப்படின்னு சொல்லி பாடல் ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல அவங்க வரலாறு சொல்லி நாகூர் ஆண்டவர் சாகுல் ஹமீது வலியுல்லா அவங்களுடைய வரலாறு சொல்லிவிட்டு அப்புறம் பாடல் பாடுறேன். இந்த வரலாறு வந்து கொஞ்சம் பெரிய வரலாறாக இருக்கும். இதில் பாடல் அவ்வளோ சேர்க்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். பாடல் முதல்ல வந்து வரலாறு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாகூர் சாகுல் ஹமீது வலியுல்லா வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. 1491 கிபி மாணிக்கப்பூரில் பிறக்கிறாங்க. நாயகத்தின் கண்மணி நாயகத்தோட 25வது தலைமுறை பேரர் அவங்க. மாணிக்கப்பூரில் பிறக்கிறாங்க. அவங்க பாப்பா பேர் வந்து சையத் ஹசன் குத்தூஸ், அம்மா வந்து பிபி ஃபாத்திமா. உங்களுக்கு செல்லம்மாயினா பிறக்கிறாங்க. சாகுல் ஹமீது வலியுல்லா மாணிக்கப்பூரில் பிறக்கிறாங்க. 8 வயசுலேயே அரபு மொழியில் நல்லா தேர்ச்சி பெற்றாங்க. வல்ல ரஹ்மானுடைய கிருபை அவங்களுக்கு நிறையா இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அவங்க பிறக்கும்போதே இல்யாஸ் நபி இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கு சையத் அப்துல் காதர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க இயல்பான வச்ச பேர் என்னன்னு சொன்னால் சையத் அப்துல் காதர். இங்கே வந்து நாகூரில் அவங்க இருக்கனால நாகூர் ஆண்டவர், காதிர் மீரான், சாகுல் ஹமீது, இப்படி நிறைய பேர்கள் அவங்களுக்கு புனை பெயர்கள் இருக்குது. வச்ச பேர் வந்து சையத் அப்துல் காதர். இலியாஸ் நபி வந்து வச்சாங்க. இப்படி இருக்கும்போது நிறையா அதிசயங்களை நிறையா நடத்துனாங்க. 8 வயசுலேயே அவங்க வந்து அரபு மொழியில் தேர்ச்சி பெற்று குரான் சரளமாக ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு பையனாக வளர்ந்துட்டு வர்றாங்க. அப்போ வந்து இது வந்து நான் வந்து தீன் கல்வியை நிறையா கற்றுக்கிறணும், அதனால் எனக்குன்னு ஒரு குருவை நான் சந்திக்கணும், குவாலியர் போகணும். குவாலியர் போய் அங்கே வந்து கவுஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய இதை அவர்கிட்ட போய் நான் பாடம் கற்றுட்டு வரணும்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட நல்லபடியாக கற்றுக்குறாங்க. தீன் கல்வியை நிறையா குவாலியர் போய் நிறையா கற்றுக்கிட்டு வரும்போது 40 சீடர்களோடு வர்றாங்க. அப்போ கொஞ்சம் பெரிய வாலிப பையனாக வர்றாங்க. வர்ற வழியிலலாம் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்துகிறாங்க. அந்த திருடர்கள் கூட்டம்லாம் வரும் இல்லையா, அவங்களெல்லாம் திருடர்கள் வந்து வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வழிப்பறி கொள்ளையர்லாம் வர்றாங்களேன்னு சொல்லும்போது பாவா அந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையர் வர்றாங்கன்னு சொன்னோன்னே அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு வழி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வழி அவங்க அதை பண்ணோன்னே கரெக்டாக கையங்கலமாக பிடிச்சிட்டு போய் அப்போ மன்னர்கள் ஆட்சி தானே, அப்போ மன்னர்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறையா நடத்துகிறாங்க. ஒரு தடவை படகுல வந்துட்டு இருக்கும்போது கூட அந்த தென்னங்கன்று இருக்கு இல்லையா, தென்னங்கன்று அது வந்து அந்த இதில் சாக்கில் வச்சு கொண்டு வராங்க. மற்றவங்க கொண்டு வராங்க. அவங்க கேட்கும்போது இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது என்ன உங்களுக்கு எதுக்கு சொல்லணும், இதில் என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க மற்றவங்கள்லாம். அப்புறம் பார்த்தா அதை திறந்து பார்க்கும்போது அதில் அந்த தென்னங்கன்றெல்லாம் கொம்பு முளைச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த ஆற்றலெல்லாம் கொடுத்துருந்தேன். இப்படி நிறைய நல்ல காரியங்களும் செய்கிறாங்க. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. ஆண்டவன்ட்டு துவா பண்ணி அவங்களுக்கு நல்ல பேர் வந்துடுது. வர 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 பெரிய வழியில் அவங்களுக்கு நிறையா அல்லாவுடைய கிருபை இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட போனோம்னா நம்ம என்ன நோயாக இருந்தாலும் அவங்க ஆண்டவன்ட்டு துவா பண்ணி சரி பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு நிறைய நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்களும் யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை உடனே ஆண்டவன்ட்ட துவா பண்ணி சரி பண்ணுறாங்க. இப்படி நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நாகூர் வர்றாங்க. நாகூர் வரும்போது நாகூரில் அந்த கடல் மார்க்கமாக தானே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது நாகூர் கடற்கரையில் வந்து இருக்கும்போது இங்கே போர்ச்சுகீசியர்கள் வந்து அநியாயம் பண்ணுறது, இங்கே இந்த கடல்
அந்த கடற்கரை ஓரமாக இருப்பாங்கள்ல, அந்த மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து சிலுவை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அநியாயம் பண்ணுறது. அவங்க வந்து சிலை வணக்கம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கவுங்க மதத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, சிலை வணக்கம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன அடித்து துன்புறுத்துகிறாங்க அங்கே உள்ள மக்களையெல்லாம். அப்போ வந்து நாகூர் சாவுல் ஹமீது வலியெல்லாம் அவங்க கேட்குறாங்க, என்ன என்ன நடக்குது, ஏன் அடிக்கிறீங்க இவங்களெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இவங்க வந்து நாங்கள் சொல்கிற இதைத்தான் வணங்கணும், சிலை வணக்கம் தான் பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்க மதத்தில் இருந்துட்டு போகிறாங்க, அதையும் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் முடியாது. சரி உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன வேணுமா, பணம் வேணும், பணம் கொடுங்க, நாங்கள் வேண்டாம் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பணம் வேணுமா, எவ்வளோன்னு சொன்னோன்னா ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, இவ்வளோ வேணும். அப்போ தங்க காசுகள் தானே, தினார்கள். அதை வந்து இவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் இருங்க நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நாகூர் ஆண்டவர் சொல்கிறாங்க சாவுல் ஹமீது வலியெல்லாம். அப்போ அவங்க வந்து என்ன இவர் நம்ம எவ்வளோ நிறையா காசு கேட்குறோம், இவர் என்ன தரேன்னு சொல்கிறாங்க, இவங்க எப்படி தருவாங்க, இவங்க செக் பண்ணு என்ன வச்சுருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆளுகள்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஒன்றுமே இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி தருவார் நம்மளுக்கு, தரேன்னு சொன்னார். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இவங்க அங்கேயே தொழுகை விரித்து அங்கே கடற்கரை அந்த கடல் மண் தானே, அது நல்ல சாஃப்டாக இருக்கும்ல, கடல் கரையிலே அந்த மண்ணிலேயே அந்த தொழுகுறாங்க. அல்லாட்ட துவா பண்ணி அல்லாட்ட துவா பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த இதோட 4 மடங்கு வந்துடுது. அவங்க 1 மடங்கு தான் கேட்டாங்க, 4 மடங்கு அப்படியே மூட்டை மூட்டையாக வந்து உட்காந்துருது தங்க காசா. அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. என்னடா இது, ஐயோ என்னன்னு நம்ம பாட்டு தெரியாமல் இவங்கள்ட்ட இது பண்ணிட்டோமே, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலைல விழுகிறாங்க. சரி பணத்தை எடுத்துக்கங்க, நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த கூடுதலாக வந்திருக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். இல்லை வேணாம் பாவா, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் நாகப்பட்டினம் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ சாவுல் ஹமீது வலியெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் போயிருங்க வேணான்னு சொல்ல, ஆனால் எங்கே போனாலும் அந்தந்த மக்கள் அந்தந்த மதத்தில் இருக்கணும்னு சொல்லி விட்டுறணும். அதை விட்டுவிட்டு அதை தான் வணங்கணும், இதை தான் வணங்கணும், சிலையை வணங்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொன்னீங்க நான் அங்கேயும் வருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம் போவா, நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க அவங்க. இப்படி நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் பண்ணாங்க. நாகூர் ஆண்டவர் வந்து நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. வல்ல ரஹ்மானோடைய கிருபையோடு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வல்ல ரஹ்மான் நிறைவேற்றி கொடுக்குறான். இப்படி இருக்கும்போது அவங்க வாப்பா அம்மாவும் திருமணத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இல்லை எனக்கு வேணாம், திருமணம் வேணாம், நான் திருமணத்தை விரும்பலை, அல்லாஹ்வுடைய தீன் பணியை நான் செய்யணும், ஆண்டவனுடைய கட்டளை ஏற்று அவனுடைய கிருபை இப்படி நான் வாழணும், நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பந்தெல்லாம் போடுறாங்க, பொண்ணு பார்த்து பந்தெல்லாம் தீப்பிடிச்சி எரியுது. அதனால் அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி தான் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, வேணான்னு இருந்துட்டாங்க. அவங்க தாய் தப்பன்னு சரின்ட்டாங்க. ஆனால் திருமணம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று இறைப்பணி தீன் பணி செஞ்சவங்க நம்ம நாகூர் ஆண்டவர் சாவுல் ஹமீது வலியெல்லாம். அப்புறம் வந்து ஒரு அம்மா மக்காவுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு. மக்காவுக்கு போயிட்டு கண்மணி நாயகத்தோடைய அவங்க பாட்டனார் இல்லையா, ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து ரொம்ப வருஷமாக 23 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா வந்து நாகூருக்கு வந்துட்டாங்க, ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டாங்க நாகூருக்கு. அப்போ இருக்கும்போது அந்த அம்மா வருது, அவங்க கணவன் மனைவியுமா வர்றாங்க. 20 வருஷமாக குழந்தை இல்லைப்பாவா, எங்களுக்கு நீங்கள் அல்லாட்ட துவா பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உட்காருங்கன்னு சொல்லிட்டு வெத்தலை எடுத்து அதை துவா பண்ணி கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து என்னுடைய குழந்தை, அது என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்காட்டாலும் அதுவாகவே வந்துடும். 10 வயசில் வந்துடுவாங்க, என்னையை தேடி வந்துடுவாங்க, எங்கள் வாப்பா எங்கேன்னு கேட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி நிறையா குழந்தை உங்களுக்கு பிறக்கும், அது பூரா உங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடநாட்டு பக்கம் வந்து வராங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க குழந்தை அந்த அம்மா கர்ப்பமாகி குழந்தை பெறுறாங்க. அவங்க தான் யூசுப் நாயம் சாவுல் ஹமீது வலியல்லாவுடைய மகன். அவங்க தர்காவில் அவங்க பக்கத்தில் அடங்கியிருப்பாங்க. அவங்க பிறந்து அதே மாதிரி 10 வயசு ஆகும்போது இவங்க யாருக்குமே சொல்லவே இல்லை, இவங்க தாய் தப்பன்னு சொல்லலை. அவங்களுக்கு முன்னாடி நிறையா குழந்தைய பிறந்துச்சு, ஒரு 6 பிள்ளைய பிறந்துச்சு அந்த அம்மாவுக்கு. எல்லா பிள்ளையும் நல்லபடியாக வளர்க்குறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து யூசுப் நாயத்தை வந்து சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னால் போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இல்லையா. என்ன இருந்தாலும் அவங்க பிள்ளை தானே, அவங்க பெத்த மயம் தானே, அதனால் கொஞ்சம் பயம். அதனால் அவங்க சொல்லலை. இருந்தாலும் அவங்க கரெக்டாக நாகூர் ஆண்டவர் சாவுல் ஹமீது வலியெல்லாம் சொன்ன மாதிரியே அவங்க 10 வயசில் கேட்குறாங்க, எங்கள் வாப்பா எங்கே, நான் எங்கள் வாப்பாட்ட போகணும், எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டோடனே
இல்லையே நாங்கள் தானே அவங்க தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை இல்லை எங்கள் வாப்பா இங்கே இருக்கான்னு எனக்கே தெரியும், நானே கிளம்புறேன்னு சொல்லி அவங்க கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. அவங்க வாப்பாட்ட நாகூராண்டவர் சாவுல் ஹமீது வலியில்லாட்ட வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க மகனை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, வாங்க வாப்பான்னு சொல்லி. அது இங்கேயே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி சுல்தான் பேபி அம்மா பெரிய ராஜாவுடைய மகள், அவங்க இளவரசி, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு மருமக சிறப்பான மருமகளாக அவங்க சிறப்பாக இருந்தாங்க. நிறைய குழந்தைகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க மகனுக்கு பேரர் பேத்திலாம். நாகூர் ஆண்டவர்களுடைய வாரிசுகள்லாம் அங்கே தான் இருக்காங்க, நாகூரில் இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளையெல்லாம் நல்ல அற்புதமான அழகான பிள்ளை, எல்லாமே அவங்களுடைய வாரிசுகள் இல்லையா, அதனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாருமே. யூசுப் நாயை தான் பக்கத்துலேயே கூடவே வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பூரா நம்ம மகனுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்தாங்க. மகனுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களும் யூசுப் நாயும் சரிங்க அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி நிறைய. அப்புறம் தஞ்சாவூர் மன்னன் வந்து அவருடைய பையனுக்கு கை கால் விளங்காமல் போயிடுது. அவர் வந்து பையனை தூக்கிட்டு இங்கே வர்றாரு. வரும்போது பாவா நீங்கள் என் பிள்ளைக்கு சௌரியமாக்கணுமே, இப்படி இருக்கேன், நான் எவ்வளோ வைத்தியத்தை கூட்டிகிட்டு போயிட்டேன், சரியாக வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே தங்கிடுங்க 3 நாள்னு சொல்லி 3 நாள் அவங்கள அங்கேயே தங்க வச்சு அல்லாட்ட தொழுது துவா பண்ணுறாங்க. துவா பண்ணி கேட்கும்போது அந்த பையனுக்கு நல்லா சரியாயிடுது, குணமாயிடுது. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. சந்தோஷமாகி நான் இது வந்து அந்த பள்ளிவாசலில் பெரிய மன்னாராக இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு. யார்? தஞ்சாவூர் மன்னர், தஞ்சை மன்னன் கட்டி கொடுக்குறாங்க. அதே போல் அந்த பள்ளிவாசலையும் நல்லா விரிவாக அழகுபடுத்தி அழகாக கட்டி, பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும் பாருங்கள், அந்த குளத்தை கூட அவர் தான் வெட்டி அங்கே காவேரி நீர் வந்து அதில் வந்து விழுகிற மாதிரி, அந்த குளத்தில் வந்து விழுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க. அந்த இப்போவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், அந்தளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. நாகூர் ஆண்டவர் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் அடக்கமாக இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இந்த பக்கம் மகனும் இந்த பக்கம் மருமகளும் அடக்கமாக இருக்காங்க. நாகூர் ஆண்டவன் சாவுல் ஹமீது வலிலாம் வந்து ரொம்ப ஒரு தீர்க்க தரிசி. அவங்க ரொம்ப ஆண்டவன் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவனும் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கண்மணி நாயகத்தினுடைய 25வது தலைமுறை பேரர் அவங்க. கண்மணி நாயகமும் அவங்க மேலே பேரர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி சாவுல் ஹமீது வலியெல்லாம் பாட்டனார் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய அற்புதங்கள் அதிசயங்களும் நிறையா பண்ணி அவங்களுக்கு நல்ல பேர் வந்துருச்சு. அவங்களுக்கு காதிர் மீரான், சாவுல் ஹமீது வலியெல்லாம், நாகூர் ஆண்டவர், நாகூர் மீரான், இப்படி நிறைய புனைப்பெயர்கள் அவங்களுக்கு சிறப்பாக எந்த பேரில் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் நாகூர் ஆண்டவர் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சாவுல் ஹமீது வலியில்லா அப்படின்பாங்க, சில பேர் காதிர் மீரான், ஹஞ்ச சவாய், ஹஞ்ச பக்ஷ், இப்படி நிறைய அவங்களுக்கு புனைப்பெயர்கள்லாம் இருக்குது. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தான். நாகூர் ஆண்டவர் சாவுல் ஹமீது வலியில்லா வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கேன். இந்த பாடல் வந்து இதில் பாடலில் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நிறையா சேர்க்க முடியாது இல்லையா. அவங்களுடைய வரலாறு இன்னும் நிறைய பெரிய வரலாறு, அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம விரிவாக பேசலாம். இப்போ பாடல் பாடுறதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக தான், குறைச்சி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாகூர் ஆண்டவர் சாவுல் ஹமீது வலியில்லா வரலாறு வந்து அது பெரிய நீண்ட ஒரு வரலாறு, ஒரு அழகான ஒரு அற்புதமான வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அது ஒன்று நாளைக்கு பேசலாம். இப்போ பாடல் பாடிடலாமா? நாகூர் சாகுல் ஹமீது வலியுல்லா, அவர் அற்புதமான அழகான வலியுல்லா, அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான், நாகூர் மீரான் வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீது வலியுல்லா, அவர் அற்புதமான அழகான வலியுல்லா, அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான், நாகூர் மீரான் வலியுல்லா. கண்மணி நாயகத்தின் 25ஆம் தலைமுறை பேரர்தான் நாகூர் மீரான் வலியுல்லா. செய்யது அசன் தந்தைக்கும் பிபி பாத்திமா தாய்க்கும் அன்பான மகனாக பிறந்தார்கள். மாணிக்கப்பூரிலே பிறந்த எங்கள் அன்பான காதிர் மீரான் வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீது வலியுல்லா, அவர் அற்புதமான அழகான வலியுல்லா, அல்லாவின் அன்பை பெற்ற அழகான வலியுல்லா, எங்களின் காதிர் மீரான் வலியுல்லா.
கண்மணி நாயகத்தின் 25ஆம் தலைமுறை பேரர்தான் நாகூர் மீரா வலியுல்லா. செய்யது அசன் தந்தைக்கும் பீபி ஃபாத்திமா என்ற தாய்க்கும் அன்பான மகனாக பிறந்தார்கள். மாணிக்கப்பூரிலே பிறந்த எங்கள் அன்பான காதிர் மீரா வலியுல்லா. 8ஆம் வயதினிலே அரபு மொழியிலே தேர்ச்சி பெற்றீரே வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. தென்னகம் எங்கும் வருகை புரிந்த எங்கள் நாகூர் மீரான் வலியுல்லா. நாகூர் வந்த போது போர்ச்சுகீசியர்களுக்கு பாடம் கற்பித்தீரே வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. திருடர்களை கையும் களவுமாக பிடித்து கொடுத்தீரே நாகூர் மீரான் வலியுல்லா. தீராத நோய்களை தீர்த்து வைப்பீரே அல்லாவின் அருளாலே வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. தஞ்சை மன்னரின் நோயை தீர்த்து வைத்த அன்பான ஷாகுல் ஹமீத் வலியுல்லா. உங்களின் அன்பிற்கு தஞ்சை மன்னர்தான் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தார் வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. தஞ்சை மன்னனின் நோயை தீர்த்து வைத்த அன்பான சாகுல் ஹமீத் வலியுல்லா. உங்களின் அன்பிற்கு தஞ்சை மன்னர்தான் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தார் வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. எல்லா நாட்டிற்கும் தீனை பரப்பி வந்தீர் எங்கள் அன்பான வலியுல்லா. திருமணம் செய்யாமலே ஆண்டவன் ஆணையற்று தீன் பணி செய்தீரே வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. எல்லா நாட்டிற்கும் தீனை பரப்ப வந்தீர் எங்கள் அன்பான வலியுல்லா. திருமணம் செய்யாமலே ஆண்டவன் ஆணையற்று தீன் பணி செய்தீரே வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. உங்களை நாடி வரும் மக்களின் குறைகளை அழகாய் தீர்த்து வைப்பீர் வலியுல்லா. அல்லாவின் ஆசியை அழகாய் பெற்ற எங்கள் அற்புத நாகூர் மீரான் வலியுல்லா. உங்களை நாடி வரும் மக்களின் குறைகளை அழகாய் தீர்த்து வைப்பீர் வலியுல்லா. அல்லாவின் ஆசியை அழகாய் பெற்ற எங்கள் அற்புத நாகூர் மீரான் வலியுல்லா. நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா. அவர் அற்புதமான அழகான வலியுல்லா. அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. உங்களின் மகன் யூசுப் நாயகத்தை உங்கள் சேவையை செய்ய வைத்தீரே. அல்லாவின் அன்பை பெற்ற எங்கள் அன்பான
காதிர் மீரான் வலியுல்லா நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா அவர் அற்புதமான அழகான வலியுல்லா அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா உங்களின் மகன் யூசுப் நாயகத்தை உங்கள் சேவையை செய்ய வைத்தீரே அல்லாவின் அன்பை பெற்ற எங்கள் அன்பான காதிர் மீரான் வலியுல்லா நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா அவர் அற்புதமான அழகான வலியுல்லா அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா நாகூர் சாகுல் ஹமீத் வலியுல்லா அவர் அழகான அற்புதமான வலியுல்லா அல்லாவின் அன்பை பெற்ற அன்பான காதிர் மீரான் நாகூர் மீரான் வலியுல்லா. தேங்க்யூ.